மரத்தின் மேல் பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்து வாழ்ந்த குரங்கு அருகில் இருந்த ஆற்றில் இருந்த முதலைக்கு பழங்களை எறிந்து கொடுத்தது. அது தொடங்கி அவர்கள் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். ஒரு நாள் முதலை பழங்களை வீட்டிற்கு கொண்டு சென்று தனது மனைவிக்கு கொடுத்தது. ஆனால் அவள் கோபமடைந்து, எனக்கு குரங்கின் ஈரலலை கொண்டு வா என்று கேட்டாள். தனக்கு நண்பனை ஏமாற்ற வேண்டி வருந்தினாலும் முதலை சம்மதித்தது. அடுத்த நாள் குரங்கிடம், வாங்க, நான் உன்னை ஆற்றை கடந்துவிடச் செய்கிறேன் என்று அழைத்தது. மகிழ்ச்சியுடன் குரங்கு முதலை மீது ஏறி நீந்திக் கொண்டிருந்தது. நதியின் நடுவில் முதலை உண்மையை சொன்னது. அதை கேட்டு பயந்த குரங்கு புத்திசாலித்தனமாக யோசித்தது. அடடா, என் ஈரல் மரத்தில்தான் இருக்கிறது என்று பொய் சொன்னது. முதலை அதனை நம்பி மீண்டும் மரத்துக்கு திரும்பியது. கரைக்கு வந்தவுடனே குரங்கு வேகமாக கிளையில் குதித்தது. முதலை மேலே பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. குரங்கு சிரித்தபடி, மடையனே, ஈரல் உடம்புக்குள் தான் இருக்கும், மரத்தில் இல்லை என்று கிண்டலிட்டது. முதலை வெட்கப்பட்டு தலை குனிந்தது. அது மெதுவாக நீரில் மூழ்கிக் கொண்டே போனது. குரங்கு மீண்டும் பழங்களை சாப்பிட்டு சிரித்தது. அந்த நாளிலிருந்து அது எச்சரிக்கையுடன் வாழ்ந்து கொண்டது. இந்த கதையின் நெறி, புத்திசாலித்தனமே உயிரை காப்பாற்றும்.